ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அனைவரின் சார்பிலும் பகவானின் பொற்பாத கமலங்களில் அனந்த கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்து கொண்டு இன்றைக்கி மந்திரில் நான் உட்காந்துருக்கும்போது 2 பேர் டிஸ்கஷன் நான் கேட்டுட்ருந்தேன். ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட போன வருஷம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, வரக்கூடிய வருஷம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆஸ் அ சாய் டிவோட்டி நம்ம ஏன் எந்த எதிர்பார்ப்போடு இருக்கணும்? சுவாமி எதை நினைக்கிறாரோ, எதை நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதானே நம்ம எதிர்பார்க்கணும், அதுதானே நம்ம வாழ்க்கையில் எதிர்நோக்கி இருக்கணும். எல்லாத்துக்கும் பதில் சுவாமி கொடுத்துருக்கார். எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஜெக்ஷன் கம்மியாக போகுது. ஆஸ் சுவாமி யூஸ்ட் டு ஆல்வேஸ் பாயிண்ட் அவுட் டு MBA ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பினஸுக்கு ஒரு ஃபார்முலா கொடுப்பார். நம்பர் ஆஃப் டிசையர்ஸ் ஃபுல்ஃபில் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிசையர்ஸ் என்டர்டைன்ட். நம்மெல்லாம் வெரி வெரி ஸ்பெஷல் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் நாம் புரிஞ்சுக்கணும். பல லட்சக்கணக்கான ஆண்டுகள், கோடிக்கணக்கான ஆண்டுகள் தவம் இருந்து பகவானுக்கு ஒரு தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு எங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய தரிசனம் நமக்கு எல்லாத்துக்கும் உட்கார வச்சு அவர் நம்ம சுற்றி வரக்கூடிய அளவுக்கு அந்த பகவான் நமக்கு அருள் புரிஞ்சிருக்கார். இது எவ்வளோ நம்ம கொடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் இதை நம்ம எண்ணி பார்த்தாலே அவருக்கு கைங்கரியம் என்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். எது செஞ்சாலும் இந்த கடன் தீராது, அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம். அண்ட் ஆல் தி சுவாமிஸ் டிவோட்டீஸ் ஆர் ஸோ ஸ்பெஷல் தட் எங்கெல்லாம் உள்ளம் பிரசாந்தமாக இருக்கோ அதெல்லாம் பிரசாந்தி நிலையம்தான். நாம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம பகவான் மேலே நாம் அந்த பிரார்த்தனை, அந்த அன்பு செலுத்திக்கிட்டே இருந்தால் மட்டுமே போதும். நமக்கு எதிர்பார்ப்பும் இருக்காது, எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலைங்கிற டிஜெக்ஷனும் இருக்காது. சுபிக்ஷமாக சந்தோஷமாக சாமி கொடுக்கறத வச்சு ரொம்பவும் திருப்திகரமாக வாழ்க்கையை நடத்த முடியும். அந்த வகையில் பகவானோட அருள் நம்ம எல்லா சாய் அன்பர்கள் மேலேயும் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அன்பில் நினைவோம், அவன் கருணையில் நினைவோம், அன்பினால் இணைவோம், ஆராதனை செய்வோம். ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீமில் கடந்த 10 வருஷமாக பணிபுரிஞ்சிருக்கேன். அந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்கும்போது நிறையா இடத்துல போய் நாங்கள் டே டு டே கிளாஸஸ்லாம் எடுக்க போவோம். ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஈரோடு சைடில் நாங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்க போயிட்டுருக்கோம். ஆஃப்டர்நூன் செஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2வது மாடியிலேருந்து நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இறக்க போகிறோம் மேலேருந்து கீழே. அப்போ இறக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக என்னமோ பண்ணுறாங்க இவங்க அப்படின்ற ஆர்வத்தில் நாங்கள் கயிறெல்லாம் கட்டி பின்னாடியிலேருந்து இறக்க போகிறோம். அப்படி இறக்கும் போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முன்னாடி போயிட்டாங்க. அந்த ரோப்பை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஆர்வத்தில் எல்லாருமே முன்னாடி வந்துட்டாங்க. நான் மட்டும்தான் அந்த ரோப்பை பிடிச்சிட்ருக்கேன். அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என் மனசால் அன்றைக்கி அந்த நேரத்தில் பகவானை நினச்சிட்டு, சாய்ராம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் தான் என் கூட இருந்து காப்பாற்றணும், யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. நம்ம டிசாஸ்டர் பற்றி எடுக்க வந்திருக்கும் போது இங்கே பெரிய அளவு டிசாஸ்டர் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுவாமியை மனப்பூர்வமாக அன்றைக்கி வேண்டின்ட்டு நான் அந்த ரோப் எனக்கு எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அந்த ட்ரைனிங் மூலமாக நான் அன்றைக்கி அந்த ரோப்பை ஃபுல் ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த ரோப்பை பிடிக்க வேண்டியதை நான் எனக்கு எப்படி அந்த பலம் வந்ததுனே தெரில அந்த நேரத்தில். ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்தை அந்த பலம் என் கூட சுவாமி கொடுத்து நான் அந்த இடத்துல அந்த 10 பேர் சேர்ந்து பிடிக்க வேண்டிய ரோப்பை ஒரே ஆளாக பிடிச்சி அன்றைக்கி பெரிய லெவலில் இருந்த ஒரு டிசாஸ்டரை சுவாமி ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டார். ஸோ அந்த ஒரு தருணத்துலேருந்து சுவாமிக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமாகி அன்னிலேருந்து நம்ம ஆர்கனைசேஷனில் இன்னும் இன்வால்வ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோட. ஸோ எனக்கு சுவாமி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எனக்கு அந்த ஒரு தருணத்தில் தான் எனக்கு தெரிய வந்தது. அந்த ரீசன், அந்த காரணம் எல்லாமே என் லைஃப்பில் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும்போது அடுத்த ரீசெண்டாக
சுவாமிக்கும் எனக்கும் உள்ள கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க போயிருந்தேன். ஸோ ஒரு 1 இயர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது எனக்கு பக்கத்தில் இருக்க சத்யசாய் ஆர்கனைசேஷன்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து எங்களோட ரூம்ஸில் நாங்கள் எங்கே தங்கியிருக்கோமோ அங்கேயே வந்து சுவாமியோட ஒரே ஒரு படம் மட்டும் வச்சுட்டு எவ்ரி தேர்ஸ்டே வந்து நான் பஜன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது பஜன் பண்ணும்போது என் ரூம்மேட்ஸ் எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சுவாமியை பற்றியே தெரியாது. ஆனால் சுவாமியோட படம் மட்டும் அங்கே இருக்கும். நான் வந்து அவங்களுக்கு சுவாமிக்கு வந்து டெய்லி பஜன் பண்ணுறத பார்த்துட்டு, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? என்ன இதெல்லாம் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் என்னென்னலாம் சுவாமியோட ஆர்கனைசேஷனில் அனுபவிச்சிருக்கனோ அது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது அவங்களும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஸோ சுவாமியோட அன்பு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எப்பயுமே சுவாமியோட மெசேஜஸ் பாஸ் பண்ணுறதுல நானும் ஒரு கருவியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்பினால் இணைவோம், ஆராதனை செய்வோம். சாய்ராம்.